அது வெள்ளை சீனி ஒயிட் சுகரை கண்டிப்பாக கலந்து விடாதீர்கள், அது விஷம். நறுக்கப்பட்ட இந்த இப்போது சிறிதளவு தண்ணீர் விட்டுக் கொள்ளுங்கள். ஹாய் வியூவர்ஸ், நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை. அதிகமான நேயர்கள் உடம்பு முழுக்க அரிப்பு இருக்கிறது, அதற்காக நாங்கள் நிறைய மருத்துவம் பார்த்திருக்கிறோம், ஆனால் குணமாகவில்லை, ஒரு 3 வருடங்களாக 4 வருடங்களாக கூட அரிப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அரிப்பு என்பது தோலில் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி அன்று. இல்லை, அது தோலில் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி அல்ல. ரத்தம் கெட்டு போவதே முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த அரிப்பிற்கு. சில நேரங்களில் ஆங்கில மருத்துவங்களால் கூட ஏன் இந்த அரிப்பு ஏற்படுகிறது என்று கண்டுபிடிக்க இயலாத நிலையில் இருக்கிறது. எனவே நாம் ரத்தத்தை சுத்தப்படுத்தினால் 90% இந்த அரிப்பு சம்பந்தமான நோய்களை குணமாக்க முடியும். ரத்தத்தை சுத்தப்படுத்துவதில் மிக முதன்மையானது இந்த நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் மிக அருமையாக நமது ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. எனவே தினந்தோறும் 2 நெல்லிக்காய் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் மட்டும் இதை குடிக்கிறீர்கள் என்றால் 2 நெல்லிக்காய், அல்லது 2 பேர் என்றால் 4 நெல்லிக்காய். இந்த 4 நெல்லிக்காயை நறுக்கி நீங்கள் மிக்சியில் போட்டு நன்றாக அடிக்க வேண்டும். அடித்த பிறகு அந்த சாறை தினந்தோறும் காலையில் நீங்கள் குடித்து வந்தீர்கள் என்றால், சுமார் ஒரு 3 மாதங்கள் குடித்து வந்தீர்கள் என்றால் உங்களது ரத்தம் சுத்தமாகும். ரத்தம் சுத்தமானால் நமக்கு வரக்கூடிய அரிப்பு சம்பந்தமான நோய்கள் மிக எளிதில் குணமாகிவிடும். இந்த நெல்லிக்காயை எவ்வாறு நறுக்க வேண்டும் என்பதை பாருங்கள். மிக எளிதாக நறுக்கிவிடலாம். இந்த வரி வரியாய் தெரியக்கூடிய கோடுகளை முதலில் நறுக்கிக் கொள்ளுங்கள். பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்குவது போல் நறுக்கி விடுங்கள். இப்போது மிக எளிதாக வந்துவிடும். இப்படிதான் நீங்கள் நெல்லிக்காயை நறுக்க வேண்டும். 4 நெல்லிக்காயையும் நறுக்கிக் கொள்ளுங்கள். நறுக்கப்பட்ட இந்த நெல்லிக்காயை மிக்சியில் போட்டுக் கொள்ளுங்கள், மிக்சி சாறில். பிறகு தண்ணீர் ஊற்றாமல் அடிங்கள். தண்ணீர் ஊற்ற வேண்டாம். முதலிலேயே தண்ணீர் ஊற்றினால் நன்றாக அரைபடாது. எனவே தண்ணீர் தேவையில்லை. இப்போது சிறிதளவு தண்ணீர் விட்டுக் கொள்ளுங்கள், அதிகமாக விட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அரையுங்கள், அப்போதுதான் நன்றாக அரைபடும். மிக்சியில் போட்டு அரைத்த இந்த நெல்லிக்காய் சாற்றை வடிகட்ட வேண்டும். நன்றாக வடிகட்டிய பிறகு இவற்றோடு சேர்த்து நீங்கள் பெரியவர்களாக இருந்தால் அப்படியே இந்த சாற்றை காலையில் குடிக்கலாம். காலையில் டீ காஃபி குடிப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். அரிப்பு உள்ளவர்கள் இந்த நெல்லிக்காய் சாற்றை தினந்தோறும் காலையில் குடித்து வாருங்கள். குழந்தைகளாக இருந்தால் இவற்றோடு பனங்கற்கண்டு அல்லது வெல்லம் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுங்கள். இனிப்பாக இருக்கும். இனிப்பும் துவர்ப்பும் கலந்தது. இவற்றில் துவர்ப்பு சத்து அதிகமாக இருக்கிறது. துவர்ப்பு சத்து மனித உடலுக்கு மிக முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக சுகர், அதாவது வெள்ளை சீனி ஒயிட் சுகரை கண்டிப்பாக கலந்து விடாதீர்கள், அது விஷம். விஷத்தை இதோடு இந்த அமிர்தத்தோடு கலந்து விடாதீர்கள். இனிப்பு வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக வெல்லம் எடுத்துக்கொள்ளலாம், நாட்டு சர்க்கரை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பனங்கற்கண்டை பயன்படுத்தலாம், பனை வெல்லத்தை பயன்படுத்தலாம்.